ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு புதினா சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் சரி, அதை விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உருட்டு உளுத்தம்பருப்பு, அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதுவும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா புதினா சட்னிக்கு புளி ரொம்ப முக்கியம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா, நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஸோ 2 கை புதினானா 1 கை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை ஒரு 3 இல்லை 4 செகண்ட் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கிங்கன்னா அதை பச்சை கலர் மாறிடும். ஸோ அதனால் ஒரு 2-3 செகண்ட் வதக்குனிங்கன்னா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்புலாம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா சட்னி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, புளி, குட்டி சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, இவ்வளோ தான். இதெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி கடைசியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அஸ் யூஷுவல் நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு வத்தல் கிள்ளி போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு புதினா சட்னி ரெடி ஆயிடும். இட்லி, தோசை, என் சாப்பாட்டுக்கு சூடான சாப்பாட்டில் இதை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோவும் பாருங்கள். பார்த்திங்களா, நல்லா க்ரீன் கலராக இருக்கா. இதே நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அந்த க்ரீன் மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலராக மாறிடும். அதனால் ஒரு 2-3 செகண்ட் வதக்கிட்டு விட்டுட்டோன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். நல்லா க்ரீனாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் இன்றைக்கி தோசை சுட்டு அதை தான் வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியான தோசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.